வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ராப் ஃபர்ம்ஸோட ட்ரேட் பண்றதுக்கு ஒரு முழுமையான A to Z கைட் பார்க்க போறோம். இது வெறும் டிப்ஸ் மட்டும் சொல்ற ஒரு விளக்கம் இல்ல, இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். வாங்க, முதல்ல ப்ராப் ஃபர்ம்ஸ் கொடுக்கிற இந்த நிவிரவிதமான வாய்ப்பை பத்தி பேசுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கட்டணத்துல யார் வேணும்னாலும் ஒரு பெரிய தொகையை வச்சு ட்ரேட் பண்ணலாம். வரலாத்துல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சான்ஸ் யாருக்குமே கிடைச்சதில்ல. அதனால தான் இன்னைக்கு ட்ரேடிங் இவ்ளோ பிரபலமா இருக்கு. கேக்குறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? பெரும்பாலான ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகிடுறாங்க. 5, 10 ஏன் சில சமயம் அதுக்கு மேலையும் அக்கவுண்ட்ஸ காலி பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு அக்கவுண்ட்டும் விலை கம்மியா தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் சேர்த்தா ஆயிரக்கணக்கான டாலர் நஷ்டமாயிடும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜெயிக்கிறதுங்கிறது அதிர்ஷ்டம் இல்ல, அது ஒரு சிஸ்டம். வெறும் மூணே விஷயங்கள் மேல கட்டப்பட்ட ஒரு சிஸ்டம். இந்த மூணையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்க ட்ரேடிங் வாழ்க்கையே மாறிடும் பாருங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஸ்டெப் என்னன்னா, இந்த விளையாட்டோட ரூல்ஸ நாம சரியா புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா முக்கால்வாசி ட்ரேடர்ஸ் இங்கதான் கோட்டை விடுறாங்க. 90% ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரே காரணம் இந்த ட்ரெய்லிங் டிராடவுன் தான். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க அக்கவுண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு கீழே போகவே கூடாது. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னா, நீங்க லாபம் பார்க்க இந்த லாஸ் லிமிட்டும் உங்க கூடவே மேல ஏறிக்கிட்டே வரும். ஆனா ஒரு தடவை ஏறினா திரும்ப கீழே இறங்கவே இறங்காது. இந்த ஸ்லைட பாருங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, ஸ்டெப் 1. நீங்க $50,000 அக்கவுண்ட்ல ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு $2,500 டிராடவுன் இருக்கு. ஓகேவா? இப்போ ஸ்டெப் 2. ஒரு ட்ரேட்ல உங்க அக்கவுண்ட் $51,000 போகுது. அப்போ உங்க லாஸ் லிமிட்டும் $48,500 மேல வந்துடும். ஆனா இங்க தான் கவனிக்கணும். ஸ்டெப் 3ல பாருங்க, அந்த ட்ரேட் ரிவர்ஸ் ஆகி வெறும் $200 லாபத்துல நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த லாஸ் லிமிட் மட்டும் பழைய இடத்துக்கு போகாது. அதனால ஸ்டெப் 4ல உங்க கையில வெறும் $1,700 குஷன் தான் மிச்சம் இருக்கும். பாத்தீங்களா, நீங்க லாபம் சம்பாதிச்ச ஒரு ட்ரேடே உங்க டிராடவுனை குறைச்சிடுச்சு. ட்ரெய்லிங் டிராடவுன் மட்டும் பிரச்சனை இல்ல, இன்னும் சில மறைமுகமான ரூல்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு கன்சிஸ்டன்சி ரூல்னு ஒன்னு இருக்கு. அதாவது உங்க பெஸ்ட் ட்ரேடிங் நாள்ல வர்ற லாபம் மொத்த லாபத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடாது. இது போக டெய்லி லாஸ் லிமிட், மினிமம் ட்ரேடிங் டேஸ்னும் இன்னும் சில ரூல்ஸும் இருக்கு. இதெல்லாமே நீங்க சேலஞ்ச பாஸ் பண்றத இன்னும் கஷ்டமாக்கும். அப்போ நாம எப்படி ஒரு சரியான ஃபர்மை தேர்ந்தெடுக்கிறது? வெறும் விலையை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு பதிலா இந்த 3 முக்கியமான விஷயங்களை கவனிங்க. 1. வேல்யூ, அதாவது நீங்க கட்டுற பணத்துக்கு எவ்ளோ ட்ரேடிங் கேபிட்டல், அதாவது டிராடவுன் கிடைக்குதுன்னு பார்க்கணும். 2வது, அது எவ்ளோ கஷ்டம், அதாவது ப்ராஃபிட் டார்கெட்டுக்கும் டிராடவுனுக்கும் என்ன விகிதம்னு பார்க்கணும். 3வது, ஸ்கேலிங், அதாவது ஒரே நேரத்துல எத்தனை அக்கவுண்ட்ஸை உங்களால மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இந்த டேபிள பாருங்க. இந்த வேல்யூ காலமை பார்த்தீங்கன்னா, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு டாலருக்கும் எவ்ளோ டிராடவுன் கிடைக்குதுன்னு தெரியும். இதுல பாருங்க, ஏபெக்ஸ்க்கு வெறும் $1.32 தான், மத்தவங்களை விட ரொம்பவே பெட்டர். அதே மாதிரி இந்த கடின விகிதம் காலமையும் பாருங்க. ப்ராஃபிட் டார்கெட்டையும் டிராடவுனையும் கம்பேர் பண்ணா ஏபெக்ஸ்க்கு 1.2 தான் வருது. இது இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஈஸியான டார்கெட்ஸ்ல ஒன்னு. இப்போ ஸ்கேலிங்கோட பவரை பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு அக்கவுண்ட்ல மாசம் $2,000 சம்பாதிக்கிறீங்கன்னா வச்சுப்போம். ஏபெக்ஸ்ல நீங்க இதையே 20 அக்கவுண்ட்ஸ் வரைக்கும் ஸ்கேல் பண்ணலாம். அதாவது ஒரே வேலையில உங்க வருமானம் பல மடங்கு அதிகமாகும். இதுதான் உண்மையான லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, இப்போ நம்ம 2வது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ப்ராப் ஃபர்ம்ல ஜெயிக்கணும்னா ஒரு ஸ்பெஷலான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கண்டிப்பா தேவை. உங்க சொந்த பணத்தை வச்சு ட்ரேட் பண்ற மாதிரி இத பார்க்கவே கூடாது. பிகினர்ஸ் பொதுவா 2 பெரிய தப்பு பண்ணுவாங்க. 1. ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. உங்க $2,500 டிராடவுன்ல ஒரே ட்ரேட்ல $500 ரிஸ்க் எடுத்தீங்கன்னா வெறும் 5 லாஸ்ல உங்க அக்கவுண்ட் காலி. இன்னொன்னு, ரொம்ப ஜாகிரதையா இருப்பாங்க. ரொம்ப கம்மியா ரிஸ்க் எடுத்தா ப்ராஃபிட் டார்கெட்டை அடையவே முடியாது. இந்த 2க்கும் நடுவுல ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது நீங்க ஜெயிக்கிறப்போ நல்லா அக்ரெசிவா ட்ரேட் பண்ணணும், ஆனா தோக்க ஆரம்பிச்சதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களை பாதுகாக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் இந்த டிராடவுன் ஷீல்ட் சிஸ்டம். இது ஒரு மல்டி லெவல் ரிஸ்க் சிஸ்டம். இந்த டேபிள் பாருங்க. டயர் 1ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது $500 வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா தொடர்ச்சியா 2 லாஸ் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா டயர் 2க்கு போயிடுவீங்க. அங்க உங்க ரிஸ்க் குறைஞ்சிடும். இப்படி தொடர் தோல்விகள்ல இருந்து இந்த சிஸ்டம் உங்களை காப்பாத்தும்.
இந்த சிஸ்டம் இருந்தா தோல்விங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே மாறிடும். யோசிச்சு பாருங்க, ஏபெக்ஸ் அக்கவுண்டோட விலை கிட்டத்தட்ட $33. நம்ம சிஸ்டம் உங்களுக்கு 11 தடவை தோக்குறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது. அப்போ ஒரு தோல்வியோட உண்மையான விலை என்ன? $3க்கும் கம்மி. ஒரு கப் காஃபி விலையை விட கம்மி. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே ட்ரேடிங்ல பாதி டென்ஷன் போயிடும். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ஒரு சிம்பிளான மெக்கானிக்கல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இது ஸ்பெஷலா ப்ராப் ஃபார்ம் ரூல்ஸுக்காகவே டிசைன் பண்ணது. நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தேடி அலையவே வேண்டாம். இந்த முழு ஸ்ட்ராட்டஜியுமே இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல அடங்கிடும். நம்பர் 1, மார்க்கெட் ஓபன் ஆனதும் 5 நிமிஷ கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, 1 நிமிஷ சார்ட்ல இந்த லெவல்ஸ்ல ஏதாவது ஒன்னு பிரேக் ஆகுறதுக்காக வெயிட் பண்ணுங்க. நம்பர் 3, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மூலமா அது கன்ஃபார்ம் ஆனதும் ட்ரேட்ல என்டர் ஆகுங்க. அது ஒன்னும் இல்ல, பிரைஸ்ல ஒரு சின்ன இம்பேலன்ஸ், அவ்வளவுதான். உங்க டார்கெட் 2:1 ரிஸ்க் ரிவார்டா இருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியோட உண்மையான பவரே இதுதான். நம்ம ரிஸ்க் சிஸ்டம்ல நீங்க டயர் 1ல இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி வெறும் 3 வின்னிங் ட்ரேட்ல ப்ராஃபிட் டார்கெட் அடிச்சிடலாம். ஆமாங்க, வெறும் 3 ட்ரேட் தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த 3 விஷயங்களும், அதாவது ரூல்ஸை சரியா புரிஞ்சுக்கிறது, ஒரு ஸ்மார்ட்டான மேத்ஸை பயன்படுத்துறது, அப்புறம் ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றது, இது எல்லாம் சேரும்போது அது ஒரு ப்ரொஃபஷனலான சிஸ்டம் பேஸ்ட் அப்ரோச்சா மாறுது. இது முழுக்க முழுக்க உங்க மைண்ட் செட்டை மாத்துறத பத்தினது. ஒவ்வொரு ட்ரேட்லயும் ஜெயிக்கணும்னு சூதாட்டம் ஆடுறத விட்டுட்டு ஒரு கேசினோ மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கணும். கேசினோ ஏன் எப்பவும் ஜெயிக்குது? ஏன்னா அது ஒவ்வொரு ஆட்டத்தையும் பத்தி கவலைப்படாது. அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் படி லாங் ரன்ல அதுக்கு சாதகமா இருக்கும்னு தெரியும். அதுலதான் அது முழு கவனத்தையும் வைக்கும். உண்மையான ப்ரொஃபஷனல்ஸ் இப்படிதான் யோசிப்பாங்க. சோ, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இப்படி உணர்ச்சி வசப்பட்டு ட்ரேட் பண்றதை நிறுத்திட்டு ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா உங்க ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கான வாய்ப்புகளுக்கு அளவே இல்ல.